ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா மானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது 5ஆம் தந்திரத்தில் ஞானம் எனும் தலைப்பில் 6வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் நாம் எவ்வாறு உயர்ந்த ஞான நிலையை அடையலாம் என்பதற்கான வழியை கூறுகிறார். இதோ அந்த பாடல். ஞானம் விளைந்து எழுகின்றது ஓர் சிந்தையுள், ஏனம் விளைந்து எதிரே காண்வழிதோறும், பூணல் மதிமண்டலத்து எதிர்நீர் கண்டு ஊனம் அறுத்து நின்று ஒன்றுடராகுமே. ஞானம் விளைந்து எழுகின்றது ஓர் சிந்தையுள். இந்த ஞானம் என்பது மேலான மெய்யறிவு. சிந்தை என்றால் மனம். பேரறிவு நிறைந்து பெருகும் இடம் என்பது நம்முடைய மனம். அதாவது சிந்தை என்பது ஞானத்தின் விளை நிலம். ஏனம் விளைந்து எதிரே காண்வழிதோறும். இதில் யோகம் முதலான சாதனங்கள் வழியாக கூணல் மதி மண்டலத்து எதிர்நீர் கண்டு. இங்கே கூணல் மதி என்றால் பிறை நிலா, அதாவது நம்முடைய நெற்றி நடு. எதிர்நீர் என்பது பெருகுகின்ற அமுதத்துளி, அதாவது யோக சிந்தையால் நாம் பெறுவது. நம்முடைய 6 ஆதாரங்களை கொண்டு மேலே போய் சந்திரமண்டலத்தில் ஊறும் அமுத நீரை நாம் அருந்தினால் ஊனம் மறுத்து ஒன்று ஒன்றுடராகுமே. இங்கே ஒன்றுடர் என்றால் ஒளிச்சுடர், ஊனம் என்றால் குறை. நம்முடைய குறை என்ன? உயிருக்கு கேடு விளைப்பதான பந்த பாச மலங்கள். இந்த பந்த பாச மலங்களை வேறறுத்து சிவபரஞ்சுடரே சித்தம் என நாம் மாற்றிக்கொண்டோமே ஆனால் அதுவே உயர்ந்த ஞான நிலை என்கிறார் திருமூலர். இதைத்தான் அவர் ஞானம் விளைந்து எழுகின்றது ஓர் சிந்தையுள், ஏனம் விளைந்து எதிரே காண்வழிதோறும், ஊனல் மதிமண்டலத்து எதிர்நீர் கண்டு ஊனம் மறுத்து நின்று ஒன்றுடராகுமே. பேரறிவு நிறைந்து பெருகும் இடம் நம்முடைய மனம், அதாவது சிந்தை. இதுவே ஞானத்தின் விளைநிலம். இதில் யோகம் முதலான சாதனங்கள் வழியாக கொண்டு மேலே போய் சந்திர மண்டலத்தில் ஊறும் அமுத நீரை நாம் அருந்தி உயிருக்கு கெடு விளைவிப்பதான பந்தபாசமலங்களை வேறறுத்து சிவபரஞ்சுடரே சித்தம் என நாம் மாற்றிக்கொண்டமையானால் அதுவே உயர்ந்த ஞான நிலை என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.